இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டி இருப்பதாக வெள்ளை மாளிகையின் பொருளாதார ஆலோசகர் கெவின் ஹோடிச் தெரிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் இந்தியா மீது 50% வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்தார். இதையடுத்து இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது. எனினும் பின்னர் மீண்டும் வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியது. இதுவரை 6 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக வெள்ளை மாளிகையின் பொருளாதார ஆலோசகர் கெவின் ஹோடிச் தெரிவித்துள்ளார். இரு கட்டங்களாக அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே அமெரிக்காவில் இருந்து எல்பிஜி எனப்படும் சமையல் எரிவாயு இறக்குமதி செய்ய முதன்முறையாக இந்தியா ஒப்பந்தம் ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுக்கு 22 லட்சம் டன் எல்பிஜி இறக்குமதி செய்ய நாட்டின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்துள்ளன. இது இந்தியாவின் மொத்த எல்பிஜி இறக்குமதியில் 10% ஆகும். இந்த தகவல்களை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்.